வணக்கம். தமிழ்நாடு முழுசும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதுக்குன்னு ஒரு கணிசமான தொகை ஒதுக்கி அதுக்கான வேலைகள் நடந்துன்னு இருக்கு. அது முக்கியமான விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். மக்களுக்கான குறைகளை தீர்க்கக்கூடிய விஷயமா அது இருக்கு. அது சம்பந்தமா நண்பர் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாருன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுல விஷயம், மக்களுக்கு இவ்வளவு குறைகள் இருந்திருக்கு. ஏன்னா பெருந்திரளான மக்கள் வீடு வீடா கொண்டு போய் நோட்டீஸை கொடுத்து உங்களுக்கு குறைகள் இருந்தா வாங்கன்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. மக்களும் நிறைய பேர் திரண்டு வராங்க. அப்ப அவ்வளவு மக்கள் அவ்வளவு குறைகளை வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு நாள் அதை தீர்க்கறதுக்கு உண்டான வேலைகள்ல இறங்காம இருந்தாங்க? அப்ப அந்த வேலைகளை சரி செய்யவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததா? அப்ப நம்ம போனாலே அந்த வேலை நடக்காதுன்ற ஒரு அவநம்பிக்கையோட மக்கள் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயமாவும் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இவ்வளவு குறைகள் இருக்கு, மக்களை வீடு வீடா போயிட்டு உங்களுக்கு குறைகள் இருந்தா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாதான் வராங்கன்னா, நம்ம போய் இந்த குறைகளை யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம இருந்தாங்களா? கேட்டா அது சரி ஆகுமா ஆகாதான்றது குழப்பத்துல இருந்தாங்களா? இல்ல நம்ம போய் கேட்டாலே அது சரி செய்ய முடியாது, சரி செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவநம்பிக்கையில இருந்தாங்களான்ற கேள்விகள் வருது.